என்னங்க சின்ன மருமகள் சீரியல்ல இப்படி ஒரு நெஞ்சை பிழியும் பயங்கரமான ட்விஸ்ட் வரும்னு நாம யாருமே கனவுல கூட எதிர்பார்க்கலையே. மீனாட்சி பாப்பாவ பஞ்சாயத்துல ஊர் மக்கள் முன்னாடி ஒப்படைக்க வேண்டிய மிக முக்கியமான நேரத்துல நம்ம சேதுபாண்டி எடுத்த அந்த ஒரு ஒற்றை முடிவு மொத்த குடும்பத்தையும் எப்படி தலைகீழா புரட்டி போட போகுதுன்னு நினைக்கிறப்பவே நமக்கு உள்ளுக்குள்ள பகீர்னு இருக்கு. இன்னைக்கு எபிசோட் முழுக்க ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் ஒரே பரபரப்பு, திகில் கலந்த இமோஷனல்னு தாங்க சொல்லணும். வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சு, யார் யாரை எப்படி ஏமாத்தினாங்கங்குறத ரொம்ப விலாவாரியா எந்த காட்சியும் விடாம முழுசா பார்க்கலாம். எபிசோட் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மலர் அவங்க ரூம்ல அவங்க புருஷன் கிட்ட ரொம்பவே கவலையா பேசிட்டு இருக்காங்க. ஊருக்கு பஞ்சாயத்துக்கு போகணும், மீனாட்சி பாப்பாவ அங்க கொண்டு போய் கொடுக்கணும், அதனால சீக்கிரம் கிளம்புங்கன்னு மலர் ரொம்ப பதைபதைப்போட கேக்குறாங்க. ஆனா அவங்க புருஷன் என்ன சொல்றாருன்னா, புதுசா ஜெயிச்ச எம்எல்ஏக்களுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான பயிற்சி முகாம் இருக்கு, அதனால நாம இன்னைக்கு கண்டிப்பா ஊருக்கு போக முடியாது, இது ரொம்ப முக்கியமான மீட்டிங்னு சொல்றாரு. உடனே மலர் அதிர்ச்சியாகி அப்போ பாப்பா விஷயம் என்ன ஆகுறதுன்னு கேட்க, அதுக்கு அவர் மாப்பிள்ளை சேதுபாண்டி அதெல்லாம் பாத்துப்பாரு, நீ அமைதியா ரெஸ்ட் எடுன்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. மலர் தனியா அந்த ரூம்ல உட்கார்ந்துட்டு ரொம்பவே குழப்பத்துலையும் பயத்துலையும் இருக்காங்க. மணி பார்த்தா 11 ஆயிடுச்சு. இந்த ராத்திரி நேரத்துல தமிழ் செல்வி தூங்கிருப்பா, அவளுக்கு இப்ப போன் பண்ணி தொந்தரவு பண்ண வேண்டாம், எப்படியும் நம்ம சேதுபாண்டி எல்லார்கிட்டையும் நாம வர முடியாத விஷயத்த சொல்லிருப்பாருன்னு அவங்களாவே நினைச்சுட்டு மலர் அவங்க போனை கீழ வச்சிடுறாங்க. ஆனா இங்க தான் ஒரு பெரிய எரிமலை வெடிக்க போகுதுன்னு பாவம் மலருக்கு அப்போ கொஞ்சமும் தெரியல. அடுத்த சீன்ல நம்ம சேதுபாண்டி ரொம்பவே எமோஷனலா மனசு உடைஞ்சு போய் தமிழ் செல்வி கிட்ட பேசிட்டு இருக்காரு. சேதுபாண்டி தமிழ் செல்வி கிட்ட சொல்றாரு, நான் 2 நாள் தொடர்ந்து வெளியூர் போக வேண்டி இருக்கு, என் கூடவே நம்ம மீனாட்சி பாப்பாவும் வரட்டும், நான் பாத்துக்கிறேன்னு ரொம்ப ஆசையா கேக்குறாரு. அதுக்கு தமிழ் செல்வி ரொம்ப சோகமா, அதெல்லாம் எப்படி மாமா முடியும், நாளைக்கு காலையில பஞ்சாயத்துல ஊர் பெரியவங்க முன்னாடி பாப்பாவ கொண்டு போய் கொடுக்கணும், நீங்க என்ன திடீர்னு இப்படி கேக்குறீங்கன்னு கண்ணீரோட சொல்றாங்க. அதுக்கு சேதுபாண்டி சொல்றாரு, அப்பா ராஜாங்கம் என்ன சொன்னாருனா, நானும் ஈஸ்வர்யாவும் ஊருக்கு போறோம்னு எல்லார் கிட்டையும் சொல்ல சொன்னாரு, ஆனா மீனாட்சி பாப்பா என் கூட 2 நாள் முழுசா இருக்கணும்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை நான் விட மாட்டேன், அதனால நான் பாப்பாவ என் கூடவே வச்சிக்க போறேன்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு. தமிழ் செல்விக்கு இதை கேட்டதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க மனசுக்குள்ள பாப்பாவ நிரந்தரமா பிரிய போறோம்னு ஒரு பக்கம் தாங்க முடியாத பயம் இருந்தாலும், சேதுபாண்டி அந்த சின்ன குழந்தை மீனாட்சி பாப்பா மேல வச்சிருக்க ஆழமான பாசத்தை பார்த்து எதையும் தடுக்க முடியாம அமைதியா கண்ணீரோட நிக்கிறாங்க. சேதுபாண்டி மீனாட்சி பாப்பாவ நெஞ்சோட அணைச்சு தூக்கி வச்சிட்டு, நான் உன்னை விட்டு இனிமே எங்கேயும் போக மாட்டேன் செல்லம்னு உருகி உருகி கொஞ்சுறத பாக்குறப்போ நமக்கே தொண்டையை அடைச்சு ரொம்ப கண் கலங்கிருச்சு. தமிழ் செல்வியும் சேதுபாண்டியும் அந்த பாப்பா கூட விளையாடுற அந்த காட்சி உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்ச்சியா அமைஞ்சிருந்துச்சு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் பார்த்தா நம்ம ராஜாங்கம் ஐயாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம மோசமா போயிடுச்சு. ஹோட்டல் ரூம்ல படுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தொடர்ந்து இருமிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல சேதுபாண்டியும் அவரோட நண்பரும் கதவை திறந்துட்டு உள்ள வராங்க. அப்பாவோட இந்த பரிதாபமான நிலைமைய பார்த்துட்டு சேதுபாண்டி ரொம்ப பதறி போய், அப்பா வாங்க உடனே ஆஸ்பத்திரிக்கு போலாம், உங்களுக்கு உடம்பு ரொம்ப சுடுதுன்னு கூப்பிடுறாரு. ஆனா எப்பவுமே தன்னோட பிடிவாதத்தை விடாத ராஜாங்கம் ஐயா, அதெல்லாம் ஒன்னும் வேணாம், நேத்து ராத்திரியில இருந்து உடம்பு ரொம்ப அசதியா இருக்கு, காய்ச்சல் அடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு, வீட்ல இருந்து கிளம்புறப்பவே மோகனா எனக்கு கொடுத்த மாத்திரை என் பையில இருக்கு, அத நான் போட்டுக்குறேன், நீ உடனே கிளம்பி அந்த முக்கியமான மீட்டிங் போய் அட்டெண்ட் பண்ணுன்னு கட்டளையிடுறாரு. சேதுபாண்டி அப்பாவோட பிடிவாதத்தை பார்த்து ரொம்ப கவலையா தயங்கி நிக்கிறாரு. அப்போ ராஜாங்கம் ஐயா சொல்றாரு, ஊர்ல எல்லாரும் பஞ்சாயத்துக்காக மரத்தடியில காத்துட்டு இருப்பாங்க, தமிழ் செல்வி குடும்பத்துக்கும் நம்ம ஊருக்கு இன்னைக்கு வரலங்குற விஷயத்த நாம இன்னும் சொல்லல, நீ முதல்ல உடனே மீட்டிங் போ, நான் போன் பண்ணி அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிறேன்னு சொல்றாரு.
ராஜாங்கம் ஐயா இப்படி சொன்னதும் சேதுபாண்டி அரைகுறை மனசோட சரிப்பான சொல்லிட்டு வெளியே வராரு. கார் கிட்ட வந்ததும் சேதுபாண்டி தன்னோட நண்பர் கிட்ட நான் மீனாட்சி பாப்பாவை என் கூடவே மீட்டிங்குக்கு கூட்டிட்டு போக போறேன்னு சொல்றாரு. அவரோட நண்பருக்கு இத கேட்டதும் ஒண்ணுமே புரியல. என்ன மாப்பிள்ளை நீங்க சொல்றீங்க, ஒரு சின்ன பச்சிளங்குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி அவ்வளவு பெரிய அரசியல் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியும்னு ரொம்ப ஆச்சரியமா கேக்குறாரு. அதுக்கு சேதுபாண்டி ரொம்ப இமோஷனலா சொல்றாரு, எத்தனையோ பெண்கள் தங்களோட குழந்தைய தூக்கிட்டு கஷ்டப்பட்டு வேலைக்கு போறாங்க. நான் என் உசுரான பாப்பாவை எனக்காக என் கூடவே வச்சிக்க கூடாதா? ஒரு சின்ன தொட்டில போட்டு என் பக்கத்துலயே வச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு பாப்பாவை பத்திரமா கார்ல ஏத்திட்டு ரொம்ப சந்தோஷமா மீட்டிங் கிளம்பி போறாரு. சேதுபாண்டிக்கு அந்த குழந்தை மேல இருக்க அன்பு எவ்வளவுன்னு இந்த ஒரு இடத்துல நமக்கு ரொம்ப ஆழமா புரியுது. இன்னொரு பக்கம் ஹோட்டல் ரூம்ல தனியா இருக்க ராஜாங்கம் ஐயா இருமிக்கிட்டே செல்லப்பாண்டிக்கு போன் பண்ணி நாம வரலங்குற விஷயத்த சொல்லலாம்னு போன் பண்றாரு. ஆனா போன் சுவிட்ச் ஆப்னு மெசேஜ் வருது. திரும்ப திரும்ப பல முறை ட்ரை பண்றாரு, ஆனா போன் போகவே இல்ல. ஒரு கட்டத்துல உடம்பு ரொம்ப முடியாம காய்ச்சல்ல தவிச்சிட்டு இருக்க ராஜாங்கம் ஐயாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இருமல் ரொம்ப அதிகமாகி மூச்சு விட திணறி அப்படியே படுக்கையில மயங்கி விழுந்துடுறாரு. இந்த சீன் பாக்குறப்போ எப்பவுமே அதிகாரமா இருக்குற ராஜாங்கம் ஐயாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா, என்ன ஆச்சோ ஏது ஆச்சோன்னு நமக்கு ரொம்ப பதைபதைப்பா இருக்கு. இப்போ சீன் நேரா நம்ம கிராமத்துக்கு போகுது. ஊர்ல பெரிய ஆலமரத்து அடியில பஞ்சாயத்துக்காக ஊர் பெரியவங்க எல்லாரும் கூடி இருக்காங்க. அங்க தமிழ் செல்வி அவங்க அப்பா பாட்டி ஈஸ்வரி எல்லாரும் ரொம்ப நேரமா வெயில்ல காத்துட்டு இருக்காங்க. மணி 10:45 ஆகிடுச்சு. தமிழ் செல்வியோட அப்பாவுக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப பதட்டமா இருக்கு. ஊர் பெரியவங்களுக்கு நேரம் ஆக ஆக கோபம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. என்ன 10 மணிக்கு பஞ்சாயத்துன்னு எல்லாரையும் வர சொல்லிட்டு இவ்வளவு நேரம் ஆகியும் ராஜாங்கம் இன்னும் வரல, யாரையும் காணோம். எங்கள என்ன அவ்வளவு பெரிய முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்காரா? எங்கள ஒட்டுமொத்தமா அவமானப்படுத்துறாரா அப்படின்னு ரொம்ப கோபமா சத்தம் போட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. தமிழ் செல்வி அப்பா அவங்கள கையெடுத்து கும்பிட்டு சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க ஐயா, கண்டிப்பா வந்துடுவாங்கன்னு கெஞ்சி கேக்குறாரு. ஆனா ஈஸ்வரிக்கும் தமிழ் செல்வி பாட்டிக்கும் ராஜாங்கம் குடும்பத்து மேல ரொம்ப கோபம் வருது. ஊர் பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராஜாங்கம் வேணும்னே எங்கள ஊர் மக்கள் முன்னாடி அவமதிக்கிறாருன்னு ரொம்ப கோபமா சத்தம் போடுறாங்க. கடைசியா எல்லாரும் சேர்ந்து தமிழ் செல்வி கிட்ட நீ உடனே மலருக்கு போன் பண்ணி அவங்க எங்க இருக்காங்கன்னு கேளுன்னு ரொம்ப அதிகாரமா சொல்றாங்க. நடுவுல ஒரு சின்ன சீன்ல சேதுபாண்டி அந்த பெரிய மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்காரு. அவரோட பக்கத்துலயே பாப்பாவை ஒரு சின்ன தொட்டில்ல படுக்க வச்சுட்டு ரொம்ப பாசமா மீட்டிங் நடுவுலையும் பார்த்துட்டு இருக்காரு. இங்க கிராமத்துல தமிழ் செல்வி ரொம்ப பயந்துட்டே நடுங்குற கையோட மலருக்கு போன் பண்றாங்க. மலர் போன் எடுத்து நாங்க இன்னும் சென்னையில தான் இருக்கோம், நாங்க யாரும் மதுரைக்கு வரலன்னு சொன்னதும் தமிழ் செல்விக்கு அப்படியே நெஞ்சை வெடிச்சிடுற மாதிரி தூக்கி வாரி போடுது. என்ன சொல்றீங்க அக்கா, நீங்க வரலையான்னு தமிழ் செல்வி அதிர்ச்சியா உறைஞ்சு போய் கேக்குறாங்க. மலர் சொல்றாங்க, சேது மாமா உங்ககிட்ட நேத்தே விஷயத்த சொல்லிருப்பாருன்னு நான் நினைச்சேன், எங்களுக்கு இங்க ஒரு மீட்டிங் இருக்கதால வர முடியாத சூழ்நிலைன்னு சொல்றாங்க. இதை ஸ்பீக்கர்ல கேட்டதும் தமிழ் செல்வி குடும்பத்துக்கும் ஊர் பெரியவங்களுக்கும் கோபம் உச்சிக்கு தலைக்கேறுது. என்ன ஒரு திமிர் இருந்தா எங்களை இப்படி ஊர் முன்னாடி மரத்தடியில காக்க வச்சிட்டு அவங்க ஜாலியா சென்னையில இருப்பாங்கன்னு ஊர் பெரியவங்க ரொம்ப கேவலமா ராஜாங்கம் குடும்பத்தை பேச ஆரம்பிக்கிறாங்க. தமிழ் செல்விக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ஊர் மக்கள் முன்னாடி அவமானப்பட்டு நின்ன இடத்துலயே கண்ணீர் விட்டு அழுதுட்டு நிக்கிறாங்க. அடுத்த வாரம் வரப்போற ப்ரோமோல பார்த்தா ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான பரபரப்பான விஷயம் நடக்குது. வீட்ல குழந்தைய காணோம் அப்படின்னு ஒரு பெரிய கலவரமே வெடிக்குது. ஒரு கடிதம் மட்டும் அங்க வச்சிருக்காங்க. அதுல நீங்க பஞ்சாயத்துக்கு வராததால நாங்க குழந்தைய தூக்கிட்டு போறோம்னு எழுதி இருக்கிறத பார்த்து எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியாகுறாங்க. மோகனா வேற ரொம்ப கோபமா வந்து எல்லாரையும் பார்த்து கத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப இமோஷனலான விஷயம் என்னன்னா, சேதுபாண்டி அந்த குழந்தைய பிரிய முடியாம அந்த அரசியல் மீட்டிங்குக்கு கூட தூக்கிட்டு போனது தான்.
அந்த குழந்தை மேல அவர் எவ்ளோ பாசம் வச்சிருக்காருன்னு பாக்குறப்ப ரொம்ப நெகிழ்ச்சியா கண்ணீர் வர மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ராஜாங்கம் ஐயா மயங்கி விழுந்ததும் தமிழ் செல்வி எந்த தப்பும் பண்ணாம ஊர் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிறதும் ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. இந்த எபிசோட் தமிழ் செல்வி அழுதுட்டு நிக்கிற ஒரு பரிதாபமான காட்சியோட தான் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்னு நினைச்சா நமக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நான் ஒரு 3 விஷயத்த கணிக்கிறேன். முதல் விஷயம், மயங்கி கிடக்குற ராஜாங்கம் ஐயாவ அந்த ஹோட்டல் ரூம்ல யாரு வந்து காப்பாத்த போறா. 2வது விஷயம், இந்த பெரிய அவமானத்தை தாங்கிக்க முடியாம ஊர் பெரியவங்க தமிழ் செல்வி குடும்பத்துக்கு என்ன கடுமையான தண்டனை கொடுக்க போறாங்க. 3வது விஷயம், பாப்பாவ உண்மையிலேயே யாரு கடத்திட்டு போனா மோகனா இதுல என்ன புதுசா பெரிய சதி திட்டம் பண்ண போறாங்கன்னு நாளைக்கு எபிசோட்ல தான் நாம முழுசா பார்க்கணும். இந்த ட்விஸ்ட் எல்லாம் எப்படி அவிழ போகுதுன்னு நாம எல்லாரும் ரொம்பவே பொறுத்திருந்து பாப்போம்.